நான் நவநீத கிருஷ்ணன், நாட்டுப்புற கலை பேராசிரியர். என்னுடைய மனைவி பெயரை சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் நாட்டுப்புற இசை பேரரசி. எனக்கு வயது 80, என் மனைவிக்கு 75. நாங்கள் ஒரு கடந்த 35 ஆண்டு காலமாக மக்களை சென்று சேர்ந்து அவர்களுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து அதே கிராமிய கலைஞர்கள், ஒரு 30 பேர் கொண்ட கிராமிய கலைஞர்களை ஏற்படுத்தி இந்த விரைந்து அழிந்து வரக்கூடிய இந்த கலைகளுக்கு உயிரூட்டம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவாக எல்லா இந்திய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை சென்று சேர்ந்து எங்களுடைய பணியை நாங்கள் செய்து முடித்து இப்பொழுது 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்னை பொறுத்த அளவுக்கு நான் இந்த சக்தி வீவர்ஸுக்கு நான் சொல்லிக் கொள்வது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பின்பற்றினால் எனக்கு இனிப்பாக இருக்கும். எந்த நேரமும் மனசை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு 1700 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த பெரியவர் திருமூலர் என்று ஒருத்தர். அவர் சொல்லுகிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கே. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். கோபுரம் எது? வள்ளல் பெருமானை வாழ்த்தக்கூடிய வாய்தான் கோபுரம். சிவலிங்கம் எங்க இருக்குது? தெள்ளத் தெளிந்தார்க்கு நம்முடைய ஜீவன் தான் சிவலிங்கம். இவற்றையெல்லாம் கட்டி இழுத்து நம்மை வெளியே கொண்டு செலுத்துவதற்கு முயலக்கூடிய இந்த ஐம்புலன்கள் அதை அடக்கி ஆட வேண்டும். 60, 70, 80, 90 இந்த 30 ஆண்டுகளில் நாம் சந்திக்கக்கூடிய நிறைய சவால்கள் இருக்கும். அதில் முதன்மையானது உடல் நலக்குறைவு. அந்த உடல் நலக்குறைவுக்கு அடிப்படையாக காரணம் உணவு தான். நம்முடைய வயிற்றுக்கு எது பொருந்துமோ அந்த உணவை எடுத்துக்கொண்டோம் என்றது உணவே மருந்தாக மாறிவிடும். இப்ப நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்தை. நான் காலையில 3 இட்லி சாப்பிடுவேன், மத்தியானம் நிறைய காய்கறிகளும் கொஞ்சம் தயிர் சாதமும் சாப்பிடுவேன், இரவும் 1 இட்லி. இதுதான் என்னுடைய உணவு முறை. நோய் இல்லை. இப்போ எனக்கு நான் தைப்பூசத்தில் பிறந்தேன். எனவே பிப்ரவரி 11 தைப்பூசம் என்பது முடியும். நான் இளமையாக இருக்கிறேன். என்னுடைய பேரன் எல்லாரும் வருவாங்க, மருமகள் எல்லாரும் வருவாங்க. அவங்களோட சந்தோஷமா இருப்பேன். அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக நான் மாறுவேன். அவர்களுக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன். எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பேன். மனுஷியா வச்சுக்கிடுவேன். பழைய காலத்துல தொகுத்து அந்த 10,000 பாடல்களையும் ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஒரு 100 பாடல்கள் தான் வெளியிட்டோம், 10 கேசட்டாக, 10 ஒலிப்படைகளாக. மற்ற இயற்கை நேற்றருக்கு அவற்றை மக்களுக்கு கொடுக்கிறோம். அகலாத அணுகாது தீக்காய்வார் போலன்னு சொல்றது மாதிரி ரொம்பவும் நெருங்க வேண்டாம், ரொம்பவும் தள்ள வேண்டாம். அந்த மாதிரி ஒரு உறவை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும் என்பதுமே இருபதாகத்தான் இருக்கிறேன். மனதளவில், பணி செய்கிற வேலை அளவில், சந்தி திருப்பருக்கும் சாத்திரங்களுக்கும் வீடு கூட்டாத தெருக்கூட்டுறது பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு சாத்திரம் இருக்குங்கிறார். எனவே இது நம்மளோட முன்னோர்கள் தெரியாம இந்த வேலையெல்லாம் அடுப்படி வேலையெல்லாம் பெண்களுக்கு நான் தான் கிடையாது. ஆண்களுக்கு தான் நடபாரம்னு தானே பெயர், பீமபாரம் நடபாரம்னு தானே பெயர். சக்கரவர்த்தி என்னுடைய கல்யாணத்தப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் மனைவி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா. இப்ப ரொம்ப சுவையா சமைச்சேன். உணவை கட்டுப்படுத்தணும். எது நம்ம உடலுக்கு உகந்ததோ இந்த வயதில் அதுக்கு மட்டும் போகணும். மனதை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பழைய பாட்டு, மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் அப்படின்னு அந்த பாட்டு வரும். சின்ன குழந்தை போல மனசை வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரு பரம்பொருள் மாதிரி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பாடல்களை பாடுங்கள். நிறைய நூல்கள் ஓய்வு நேரம் பாடுங்கள். கொஞ்சம் தியானம் செய்யுங்க. சின்ன சின்ன உடல் பயிற்சி செய்யுங்க. நடைப்பயிற்சி செய்யுங்க. எல்லாம் நன்றாக இருக்கும். அப்பொழுது உடம்பு நம்ம கைக்குள் வந்துவிடும். பாருங்க சொல்லுவார் இல்லையா, விசையிரு பந்தினை போல் உடல் வேண்டியவாறு செல்லும் உடல் கேட்டேன். ஆனா என்னை பொறுத்தவரை எனக்கு சுவையா இருக்கிறது என் உடம்பு தான். அதுதான் நான் வேலை செய்வேன். என் வீட்டை நான் தான் சுத்தப்படுத்துவேன். எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன். கிராமத்துல பெரும்பாலும் வேளாண்மை தான் அதிகமா இருக்கும், விவசாயம் தான் அதிகமா இருக்கும்.
எல்லாரும் போய் விவசாயம் பார்த்துட்டு மதிய உணவுக்கு நேர ஏதாவது ஒரு மரத்தட்டில உட்கார்ந்து வந்து அந்த கடையத்துல கொண்டு வந்த பழைய சோறு, நீர் தண்ணி, கொஞ்சம் ஊறுகாய், வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படியே 10,000 பாடல்கள் எப்படியோ அந்த காலத்தில் சேகரித்த பழைய சங்க இலக்கியத்துல ஒரே ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவர் தன்னுடைய கிராமத்துல இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் வெளியூருக்கு போயிட்டார். பேரம்பேத்தின்னு வைங்களேன், அந்த ஊருக்கு போயிட்டார். அங்க போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வயசு 80 வயசு இருக்கும். நம்ம பிறந்த ஊரை பார்ப்போம் அப்படின்ட்டு வர்றாரு. வந்து பார்த்தா ஒரு அருமையான ஒரு ஊரணி, பெரிய குளம்னு வச்சுக்கிறோம். அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு கரையில ஒரு பெரிய மரம். அந்த மரத்தினுடைய கிளை நேர அந்த குளத்துக்குள்ள போறது மாதிரி இருக்குது. இவர் நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு. அந்த குளத்துல தான் நீராடி அந்த காலத்துல எல்லாம் நினைக்கிறாரு. அந்த மரக்கிளையில ஏறி அங்கிருந்து 30 அடி ஆழமா இருக்கக்கூடிய அந்த குளத்துல தொடும்னு குதிக்கிறாரு. குதிச்சு நீச்சல் அடிச்சு வெளியே வர்றாரு. அந்த காட்சிய 80 வயசுல அந்த குளத்துக்கு முன்னாடி இருந்து அவர் பார்க்கிறார். கையில கம்பு வச்சிருக்கக்கூடிய பெரியவர் தொடித்தலை விடுத்தண்டினார்னு பேரு கொடுத்துட்டாங்க அவருக்கு. பழைய நினைவுகள். எனவே அந்த நினைவுகளை எல்லாம் மசை போட்டு கொண்டு இறைவனுடைய திருப்பாதத்தை கட்டியாக பிடித்துக் கொண்டு மனதில் நன்றாக வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் இன்புற்று இருப்பதுவே அல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாய்மானவர். எழுத்தாணி வயல் பட்டுக்கோட்டை பக்கத்துல கருப்பாயமான பெரிய அவங்க பாடிய பாட்டு. தோட்டு கண்ட ஓரத்திலே தோடு ஒண்ணாங்க தோடு 2 தோடு 3 வாங்க சொன்னேன். இவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.